ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மழைக்காலத்தில் கர்ப்பிணிகள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மழைக்காலங்களில் தான் அதிகமான காய்ச்சல், ஃபீவர், அது மட்டும் இல்லாமல் சளி, இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக உருவாகும். கர்ப்பிணிகள் மழைக்காலத்தில் இதை கண்டிப்பாக செய்யவே கூடாதுன்னா என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல்ல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா கர்ப்ப காலத்துல கர்ப்பிணிகளுக்கு அ அதிகமா வந்து தண்ணீர் வந்து அதுவும் மழைக்காலத்துல கண்டிப்பா குடிக்கவே மாட்டோம். மழைக்காலத்துல வந்து ரொம்ப ஈரப்பதத்தோட லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது, நம்மளுக்கு நம்ம பாடியில லிக்விடோட அளவு வந்து கம்மியாகறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன காரணம்னா, நம்ம தண்ணீர் சம்மந்தப்பட்ட உணவுகள கண்டிப்பா நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணவே தோணாது. நீங்களே நல்லா நோட் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி வெயில் காலத்துல தண்ணீர் தாகம் ரொம்ப அதிகமா இருக்கும். மழை காலத்துல தண்ணீர் தாகமே இருக்காது. ஆனா இருந்தாலும் நீங்க தண்ணீர் அதிகமா எடுத்துக்கணும். தண்ணீர் குடிக்கல இல்ல என்னால குடிக்க முடியலன்னு நெனைக்கிறவங்க, ஒரு ஜூஸ் மாதிரியோ, கஞ்சி மாதிரியோ, சூப் மாதிரியோ, சூடா சாப்பிடுற மாதிரியோ, அ இப்ப சூப்லாம் வந்து நல்லா வெதுவெதுன்னு குடிச்சோம்னா மழை காலத்துக்கு ரொம்ப நல்லாருக்கும்ல. அந்த மாதிரி கூட லிக்விடா நல்லா அதிகமா எடுத்துக்கோங்க. என்ன காரணம்னா, நம்மளுக்கு வந்து அந்த லிக்விடோட அளவு அதிகமாகும் பொழுது, நம்ம பாடியில நீர்ச்சத்தோட அளவு கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஃப்ரூட்ஸும் அப்படிதான். மழைக்காலங்கள்ல நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு தோணவே தோணாது. ஆனா நல்லா ஹெல்தியான ஃப்ரூட்ஸு, அ அந்த பச்சையா சாப்பிடுறத மட்டும் தவிர்த்துட்டு, நல்லா வேக வச்சு சாப்பிடுறத எடுத்துக்கோங்க. கீரையா இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லா வேக வச்சு சிக்கனா இருந்தாலும் சரி, நல்லா ஃபிஷ்ஷா இருந்தாலும் நல்லா ஃபிஷ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணாம நல்லா குழம்பா வச்சு சாப்பிடும்போது இன்னுமே ரொம்பவே நல்லது. சிக்கனும் அதே மாதிரி தான். ஆஃப் ஒரு சிலர் வந்து பாதி வேக வச்சு அ ஒரு ஓரளவு வெந்தா போதும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாம நல்லா வேக வச்சு சாப்பிடுறது, மட்டனா இருந்தாலும் சரி, சிக்கனா இருந்தாலும் சரி, அசைவ உணவுகள் எல்லாமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. ஒரு சிலர் வந்து இந்த மழை காலத்தில மட்டும் பச்சையா காய்கறிகள் இத மட்டும் கொஞ்சமா தவிர்த்துக் கொள்றது ரொம்பவே நல்லது. என்ன காரணம்னா, ஈஸியா தொற்றுக்கள் வந்து ஈஸியா நம்மளுக்கு பரவும். நம்மளுக்கு இம்யூனிட்டியோட லெவலும் ரொம்ப கம்மியாகும். இந்த நேரத்தில நீங்க ஒரு அ சூப் மாதிரியோ, இந்த மாதிரி எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மழை காலத்தில தான் நம்மளுக்கு வந்து நம்ம வெளியில போயி நெறைய பானிபூரி இந்த மாதிரி சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ரொம்ப ஒரு சிலர் டெய்லி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு வீட்லயே வந்து செஞ்சு சாப்பிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அ அதே மாதிரி ஒரு சிலருக்கு காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உருவாகும் பொழுது, அவங்க வந்து உடனே டாக்டர கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. அ என்ன காரணம்னா, ஒரு சிலர் வீட்டு வைத்தியமா பார்த்துட்ருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்ல நம்ம டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுறலாமே அந்த மாரிலாம் நெனைப்பாங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணவே கூடாது. நீங்க வந்து கண்டிப்பா டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கடுத்து நீங்க மெடிசின்ஸ் வந்து எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. மழைக்காலங்கள்ல கரெக்ட்டான ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுங்க. கரெக்ட்டான ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்க. ஒரு சிலர் வந்து ஸ்லிப்பர் வந்து ரொம்ப லூஸாவோ, ரொம்ப டைட்டாவோ யூஸ் பண்ணி கீழ விழுறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வீடுகள் எல்லாமே சுத்தமா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, கொசுக்கள் வந்து ரொம்ப அதிகமா வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, மழை காலத்தில கொசுக்கள் மூலம் கூட நம்மளுக்கு நெறைய நோய்கள், தொற்றுக்கள் பரவுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. வீடும் அதே மாதிரி தான். வீட்ல ஆள் இருந்தாங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணி, நல்லா கிளீன் பண்ணி, நல்லா சுத்தமா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. மழைக்காலங்கள்ல அதே மாதிரி ரொம்ப ஈரமான ட்ரெஸ்ஸ வந்து போடாம, நல்லா ட்ரை ஆயி நல்லா அ நல்லா காஞ்ச துணிகள போடுங்க. ஏன்னா, ஈரமா போடும்பொழுது உங்களுக்கு இன்னும் சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமா வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா வெதுவெதுப்பா குளிக்கும் பொழுது, உங்களோட இடுப்பு பகுதிகள் நல்லா தளர்வடையும். அது மட்டும் இல்லாம நல்லா அந்த குளிருக்கு வந்து நல்லா இதமா தூக்கம் வரதுக்கும் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த நேரத்தில இந்த விளக்கெண்ணெய் குளியல்லாம் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். என்ன காரணம்னா, உங்களுக்கு அந்த குளிர்காலங்கிறதுனால ஈஸியா சளி பிடிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த மழைக்காலங்கள்ல வந்து கர்ப்பிணிகள் வந்து நல்லா வெதுவெதுப்பாவோ,
நல்லா இந்த கஷாயங்கள், ஜீரக கஷாயம், சோம்பு கஷாயம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும். நல்லா உங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனைகள வந்து அதிக இன்டியூஸ் பண்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்லா பால், முட்டை, தயிர் வந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க. கீரை இது எல்லாமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அ இன் நெறைய வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல இருக்கு. அதுவும் பிரெக்னன்சிக்கு தேவையான வீடியோஸ் வந்து இவ்ளோ வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். நீங்க பார்த்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன்.